Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1023 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல யோகரோவை கத்திய வச்சு ஓங்கி வெட்ட போனால அவ்வளவுதான் கத்தி கழுத்துக்கிட்ட வந்துருச்சு. அந்த டைம்ல தான் நம்ம சாப்பரோட என்ட்ரி. நிறுத்துங்கடான்னு ஏகமா கத்திய வெட்ட கொண்டு வந்துட்டு இருக்கும்போது எப்படி சட்டுன்னு நிறுத்த முடியும்? நல்ல வேலை சாப்பர் இடையில போந்து அந்த கத்திய ஒரே மிதியா மிதிச்சு தட்டி விட்டுருவான். எட்டப்பைய பார்த்துட்டு தடுக்காத ரக்கூனு தடுக்காத, இவரை நாங்க கொல்லலைன்னா இவர் அன்கன்ட்ரோலபிளா மாதிரி இங்க இருக்க எல்லாத்தையுமே கொன்றுவாரு, அதனால இத பண்ணியே ஆகணுமா. அந்த முட்டா பலுக்கு அறிவு வேண்டாம், அதான் வந்திருக்கான்ல, அதுவும் முழுசா கியூர் ஆகி வந்திருக்கான். அப்பவே தெரிய வேண்டாம் அவன் மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு. அறிவு கட்டவன் இன்னும் கொல்லுவேன்னு லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சாப்பர் பார்த்துட்டு இறா அறிவு கட்டவனேன்னு அந்த மருந்த லைட்டா வாயில அப்படியே பிதி விடுவான். சாப்பருக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டோன்னு எல்லாம் ஆர்வமா பாப்பாங்க. அந்த மருந்து வேலை செய்தான்னு ஆரம்பத்துலதான் உடம்பு பூரா புகையா கிளம்பி கதறுவாங்களே, அதைத்தான் யோகரவும் பண்ணுவாரு. அதை பார்த்துட்டு லைட்டா பீதி ஆயிடுவானுங்க. ஐயோ ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் ஆயிருச்சோன்னு. முட்டா பயல்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாடி வார்ம் ஆகுது அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பாடியில இருந்த ஐஸ் எல்லாம் போய் கொம்பு அது ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சுல, எல்லாம் உடஞ்சு போய் நார்மலா மாறிட்டாரு. அவ்வளவுதான், யோகரோவை கடைசி செகண்ட்ல காப்பாத்தியாச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அவ்வளவு ஹாப்பி அவரை காப்பாத்தினதுல. ட்ரேக் எல்லாம் அசந்து போயிட்டான். பரவாயில்லையே ரக்கூனு மாஸ் காட்டிட்டான்னு. சரி அடுத்து ஒமசாவை கியூர் பண்ணுங்க உடனே அதெல்லாம் தேவையில்லை, நான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த டாக்டரையும் நர்ஸையும் கூப்பிடுவான். அவங்க பீரங்கி ஒன்னு எடுத்துட்டு வந்து அதுல ஒரு பெரிய குண்டு ஒன்னு லோட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க, என்ன பண்ண போறான் இவன். நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா ஆப்பனன்ட் ஆளுக பதறுவாங்க, ஒருவேளை பீரங்கி குண்டை வச்சு சுட்டு இங்க இருக்க எல்லாத்தையுமே கொல்ல போறானு. ஆனா இவங்க எல்லாம் ரெடியா இருங்க, எல்லாத்தையும் நாங்க காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு நெபுலைசர்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுவான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட், வெடிச்சு செதற மாதிரி தீப்பொறி அதெல்லாம் வராது, கம்ப்ளீட்டா புகைதான். அதாவது மாத்து மருந்த ஒவ்வொருத்தருக்கா வாயில கொண்டு போய் லிக்விடா பிதிக்கி விட்டுட்டு இருந்தா டைம் ஆகும் இல்ல, அதனாலதான் புகையா மாத்திட்டான். அப்படி பண்ணி இன்ஹேல் பண்ணாங்கனாலே போதுமே, ஈஸியா அவங்க பாடியில ரியாக்ட் ஆகி எல்லாத்தையும் காப்பாத்திடலாம். அத்தனை பேர்த்தோட பாடியிலேயே ஆன்டிபாடிஸ் வந்த மாதிரி ஆயிரும். செம்ம பிளான் தானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்ஹேல் பண்ண சொல்லி கத்துவாங்க. முதல்ல இந்த வில்ல கூட்டத்துக்கு எல்லாம் டவுட் ஆகும், ஆனா சாமுராய்ஸ் தான் சாப்பரை நம்புறாங்களே, அதனால சாமுராய்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ண உடனே அவங்க அப்படியே கியூர் ஆவாங்க. உடனே அதை பார்த்துட்டு இவனும் இன்ஹேல் பண்ணி அவனுமே கியூர் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. மொத்தத்துல சாப்பர் ரெடி பண்ண அந்த வைரஸால அங்க இருந்த மொத்த பேர்த்தையுமே அசால்ட்டா காப்பாத்திட்டான். அவனுக்கு சந்தோஷம், சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். சாக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே உயிரோட வந்துட்டாங்கல்ல, பின்ன சந்தோஷம் இல்லாமையா இருக்கும். வழக்கம் போல எல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே உங்களால எல்லாம் நான் சந்தோஷப்படலான்னு சொல்லி பச்சை பச்சை திட்டுவான். இதை பார்த்துட்டு மத்தவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா குயின் பிபி வந்த பன்னிக்குட்டி மாதிரி கத்துவான், ஏ ரக்கூனு மாங்காமடியா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேன்னு. குயினுக்கு நோஸ் கட் ஆயிருச்சு, என்ன நோஸ் தான் இல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மாஸ்டர் பீஸை நீ நாசம் பண்ணுவேன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பானா. சாப்பர் என்ன சொல்லுவான், இங்க ஆயிரக்கணக்கில் வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே அட் அ டைம்ல மெடிசன் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம், அதைத்தான் குயினும் சொல்லியிருப்பான்னு வைங்க. அதனாலதான் இப்படி ஒரு பிளான போட்டு புகையா கிளப்பி விட்டுட்டான். ஆக்சுவலா நம்ம சாப்பர் கிரியேட் பண்ணிருக்கிறதும் ஒரு வைரஸ் தான், ஆனா இது நல்ல வைரஸ், கெட்ட வைரஸா அழிக்கும், அதனால ஈஸியா புகைய வச்சே சரி பண்ணிட்டான். அங்க எல்லாம் ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே குயின், நீ வெறும் ஒரு சின்ன பைரட் குரூப்ல இருக்க ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது எப்படா உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஒழுங்கா உண்மையா சொல்லுன்னு கேட்டா, டேய் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருப்போம்டா, எங்களை நாங்களே ட்ரெயின் பண்ணிக்குவோம், யாராலையும் எங்களை அசைக்க முடியாதுமா. குயினுக்கு கடுப்பு என்னன்னா அவனோட சபார்டினேட்டையும் இவன் காப்பாத்திட்டான்ல, அததான் அவனால ஏத்துக்க முடியல. ஆப்பனன்ட்ட காப்பாத்திட்டான்னு சொன்னா கூட மன்னிக்கலாம், அவன் ஆளுல காப்பாத்துறதுக்கு காண்டாகிறான் பாத்தீங்களா. சாப்பருக்கு கடுப்பாகும், சண்டைன்னு வந்துட்டா நேர்மையா நின்று சண்டை போடணும், இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா எப்படா நீ இவ்வளவு கேஷுவலா அந்த வைரஸை யூஸ் பண்ணுவேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு வாயில இருந்த சுருட்டை தான் கீழே போடுவான். அதுவே சாப்பரை விட பெருசா இருக்குது, எத்த தண்டி. சரி இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டான். இவனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கவனிச்சுக்கலான்னு வாயில கண்ணு வச்சிருப்பானே, அதை வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவான். பார்த்தா அந்த பிளஷரஸ் இருக்காங்களே குயினோட ஆளுங்க, அவனுங்க இடையில வந்து சாப்பரை காப்பாத்துவானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க முட்டா பாலிலா, தள்ளி போங்கடா, அவனை கொல்லணும்னு சொன்ன உடனே, ஏ வளர்ந்தா மண்டி குயினு, நீ பேசாம இங்க இருந்து போடா, உன்னால என்னோட பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ரக்கூன் மட்டும் வரலனா எங்கெல்ல எல்லாருமே செத்து போயிருப்போம், எல்லாமே உன்ன மாதிரி ஒரு முட்டா பயலால தான்டா, உன்ன மாதிரி ஒரு துரோகி பக்கத்துல இருந்து சாவதுக்கு பதிலா எங்களை காப்பாத்தின இவங்க கூட இருந்து செத்து போறதே மேலு, அதனால நாங்க ரக்கூனை கொல்ல விட மாட்டோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், என்ன காய்ஸ் அப்படித்தான். என்ன ஒண்ணு இப்ப அங்க இருந்த ஆப்பனன்ட் ஆளுங்க அத்தனை பேருமே குயினுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அதுலயும் சாப்பரை பாத்தீங்கன்னா ரக்கூனு எப்படி புகழ்ந்து தள்ளுறது, நீ சூப்பர் வேற லெவலு அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமா பாராட்டி தள்ளுவாங்க. அத்தனை பேர்த்தோட வாயிலையும் வர வார்த்தை ரக்கூனு தான். அவனெல்லாம் புகழ்ந்து
தள்ளனா எப்பவுமே சந்தோஷப்படுவான். ஆனா அப்ப சாப்பரோட கண்ணுல பாத்தீங்கன்னா பயங்கரமான வெறி மட்டும் தான் இருக்கும். அது ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அப்ப அந்த குயினும் சும்மா இல்லாம நான் விடவே மாட்டேன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது தான் கரெக்டா மார்க்கோ என்ட்ரி கொடுத்து அவனோட கழுத்தை இறுகி புடிச்சுக்குவான். அவனுமே நம்ம சாப்பரை ரக்குன்னு நீ தாறுமாறா சம்பவம் பண்ணிட்டேன்னு பாராட்டி தள்ளுவான். உடனே நம்ம சாப்பரு வெறியோட ரம்பிள் பால வாயில தூக்கி போட்டுட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்ட்டு பையன் அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாதிரி பாஞ்சு போவான். எல்லாம் போ ரக்குன்னு விடாத ரக்குன்னு ஆஹா ஓஹோன்னு கத்துவாயிலா. குயின் கூட ஏ ரக்குன்னு ஒழுங்கா இங்க இருந்து ஓடி இருப்பான். அவன் மூஞ்சிலேயே சொலுப்புன்னு ஒண்ணு வச்சு நான் ரக்குன்னு இல்லடா கொய்யாலமானா. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் ரக்குன்னு ரக்குன்னு சொன்ன அத்தனை பேரும் எங்களை மன்னிச்சிருப்பா தெரியாம சொல்லிட்டோன்னு பதற ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்துல இவ்வளவு சீரியஸான டைம்லயும் சாப்பர் அங்க உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் போங்க. சரி அப்படியே அங்க கட் பண்ணா கைடோ பாத்தீங்கன்னா வெறி கொண்டு நம்ம லூஃபிய ஒரே அடி வாங்கின வேகத்துக்கு செவுத்துல போய் அப்படியே சாணி மாதிரி பதிஞ்சிட்டான். லா திட்டுவான். எப்ப அட்டாக் பண்ண போனாலும் யோசிச்சு சண்டை போடுறா வெண்ணன்னு. அவன் சொன்னா மட்டும் அவன் கேட்டுவானா மூடிட்டு நீ போடாமா. அங்க கைடோ பாத்தீங்கன்னா இழுச்சுக்கிட்டே இன்னும் இது முடியல கண்ணா, இனிதான் சண்டையில மண்டையே உடைய போகுது, எவனா இருந்தாலும் வாங்கடா நான் பொழந்துகிட்ட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி போய் மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். சோ இப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளயும் தாறு மாறா சண்டை போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம கின்னு மத்தவங்க எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல போட்டு வச்சிருந்தாங்கல்ல, ஒரு ட்ரெஷர் ரூம்ல. அதுல கின்னு பாத்தீங்கன்னா கண்ண முழிச்சிட்டான். நல்லவேளை சாகல, நான் கூட செத்துட்டான்னு நினைச்சேன். அவன் மத்தவங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது நல்லவேளை எல்லாத்துக்கும் அடிபட்டு இருக்குது, ஆனா உயிர் யாருக்கும் போகல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ரூமை நோக்கி எவனோ ஒருத்தன் பெரிய சைஸ்ல டமக்கு டமக்கு டமக்குன்னு வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா அடி சிறியான அடி, சொல்ல போனா வாங்கின அடிக்கு 2-3 வாரத்துக்கு எந்திரிக்க முடியாது. பட் இவங்க எல்லாத்துக்குமே காயத்துக்கு கட்டு போட்டு ஹீலும் ஆயிருக்காங்க. என்னவா இருக்கும்னு ஒரே குழப்பம். யார் இவங்களுக்கு கட்டு போட்டா? காமெட்ஸும் நான் அந்த டைம் பார்த்தேன், நான் கனவுன்னு நினைச்சேன், பட் அது உண்மைதான், பட் அது இம்பாசிபிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். கின்ன அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப லூஃபி மத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கைடோவை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல இவங்க இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, இவங்களும் சண்டைக்கு போயாகணும். அதனால சண்டை இன்னும் முடியல, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இருப்பான். அந்த டைம் வந்துகிட்டு இருக்க ஆள் பாத்தீங்கன்னா ஜாலியா ஓடி வர்றது நல்லாவே தெரியும். இங்க இவங்க பாத்தீங்கன்னா உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த டைம் நம்ம சண்டை போட்டு கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு டோரை திறப்பாங்க. அந்த டைம் எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான்னு சொன்னல, அவனும் அங்க வந்துருவான். அவனை பார்த்த உடனே அத்தனை பேத்துக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. சொல்ல போனா ஹார்ட் பீட்டே ஒரு செகண்ட் நின்னு அடிக்குது. ஹார்ட் பீட் நின்னுதான் அடிக்கும், ஒரு 3-4 செகண்டுக்கு நின்னு போச்சு. வந்தவன் என்னப்பா ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க போல, எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உடனே கிண்ணெல்லாம் திரிச்சிருவான். யாரான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஓடன் வந்து நின்னுட்டு இருக்காரு. உங்க எல்லாத்துக்கும் வயசாயிடுச்சு போல, காமெடி பீஸுகளா அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாரு. ஓடன்னு மிரண்டுட்டானுங்க. ஆமா ஓடன் எப்படி உயிரோட வந்தாரு? சரியான ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குதே, ஏதோ பெரிய ஒரு ட்விஸ்ட வச்சிருக்கானுங்க. சரி அது என்ன ட்விஸ்ட்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.